ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி சாரிலேருந்து எப்படி ட்ரெடிஷ்னல் கவுன் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றது தான். இதோட கட்டிங் வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அதை பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாமா? கட்டிங் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி யோக் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்றத. அதே மாதிரி வந்து இங்கே நான் எக்ஸ்ட்ராவாக மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நெக்குக்கு வந்து கேன்வாஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த அட்டாச் வந்து எப்படி பண்ணணும் அண்ட் இதை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத நான் ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸாக நான் வந்து பண்ணியிருக்கிறேன். அதை வந்து நான் கீழே லிங்க் பண்ணுறேன், அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஆல்ரெடி அட்டாச் பண்ணியிருக்கேன் லைனிங்கில் கேன்வாஸை. இதை வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இங்கே வந்து நான் நெக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து நான் நாட் வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அந்த நாட் வந்து இன்விசிபிளாக எப்படி அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் அண்ட் லைனிங் ஃபேப்ரிக்கை நம்ம இந்த மாதிரி நெக் அடித்து திருப்புவோம் இல்லையா, அந்த மெத்தட் பண்ணும்போது அதில் வந்து நம்ம நடுவில் நம்மளோட இந்த நாட்டை வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடித்து திருப்பும் போது அது இன்விசிபிளாக வந்து அட்டாச் ஆகிருக்கும். அதை தான் நான் இங்கே வந்து பண்ணுறேன். அதுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து மார்க் பண்ணிடுறேன், எங்கே வந்து நம்மளோட நாட் வந்து வரணும் அப்படின்றத. நான் வந்து மேலே வந்து ஷோல்டர் அட்டாச்சிங் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கப்புறம் ஒரு 2.5 inches வந்து ஒரு மார்க் வந்து கொடுத்துருக்கேன். ரெண்டு சைடுமே நான் அந்த மார்க் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் ரெண்டு சைடும் ஈக்குவலாக வந்து நாட் இருக்கும், இல்லைன்னா வேறு வேறு இடத்துல வந்து வந்துடும். ஸோ ரெண்டு சைடுமே வந்து 2.5 inches வந்து நான் ஒரு மார்க் கொடுத்துட்டேன் பெனில். அதுக்கப்புறம் வந்து நான் நெக் வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக 1/2 inch வந்து நெக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். அந்த 2.5 inches இருக்கிற மார்க் வர இடத்துல வந்து கரெக்டாக நம்மளோட நாட்டை வந்து உள்ளே விட்டுடணும். நான் இங்கே விடுறேன் பார்த்தீங்களா, நாட்டோடைய ஒரு எட்ஜு வந்து வெளிப்பக்கத்துலேருந்து உள்பக்கமாக விட்டுட்டு ஒரு 1/4 inch அளவுக்கு நீங்கள் வந்து உள்பக்கமாக கொஞ்சம் விட்டிங்கன்னா அப்போ தான் வந்து நாட் வந்து நல்லா ஹோல்டாக நிற்கும். அதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துட்டு அங்கே வந்து இப்போ நம்ம வந்து நெக் வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே போகிறோம். அந்த 1/2 inch தான் நெக் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். இதுக்காக நம்ம வேறு எங்கேயுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அந்த நாட் வந்து ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் நல்லா ஒரு பேக் ஸ்டிச் மாதிரி கொடுத்து நல்லா லாக் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ வந்து அதை புல் பண்ணாலுமே அது வந்து வெளியே வராமல் இருக்கும். அந்த நாட்டோட இடத்துல மட்டும் நல்லா ஒரு 4 times நீங்கள் வந்து லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்துக்கலாம். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து நார்மலாக நெக்கை வந்து நம்ம அடித்து திருப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நான் திருப்புறேன். இந்த கேன்வாஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். இதை கேன்வாஸ் இல்லாமல் கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். நம்ம வந்து கேன்வாஸ் வந்து தனியாக ஒரு ஃபேப்ரிக்கில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து அடித்து திருப்போம் இல்லையா, அந்த மெத்தட் மாதிரி பண்ணாமல் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பொட்டிக் ஃபினிஷிங் மாதிரி கிடைக்கும் அயன் பண்ணிட்டுக்கு அப்புறமா. ஆனால் அதில் வந்து நம்ம பண்ணும்போது அதை ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஸ்டிச் மாதிரிலாம் போட வேண்டியதாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா 1/2 inch எங்கே இருக்குது அப்படின்றத பெனில் மார்க் பண்ணிகிட்டே ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நெக் ஷேப் வந்து பர்ஃபெக்டாக வரும், எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராமல் இருக்கும். இப்போது இன்னொரு சைடு வந்திருக்கு இல்லையா, இந்த சைடுக்குமே நாட் நான் அதே மாதிரி உள்ளே விட்டுட்டு இங்கேயும் நல்லா டைட்டாக ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து நெக்கை அப்படியே கண்டினியூ பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறேன். இப்போ இதை நான் அப்படியே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி நமக்கு ஃபினிஷிங் இருக்க போகுது அப்படின்றது. நம்ம மெயின் ஃபேப்ரிக்கு மேலே இருக்கும், லைனிங் வந்து உள்ளே போயிட்டுருக்கோம், நம்மளோட நாட் மட்டும் இந்த மாதிரி வெளியே இருக்கும். அது எங்கே அட்டாச் பண்ணோன்றது எதுவுமே வந்து நமக்கு உள்பக்கம் வந்து தெரிய போகிறது கிடையாது. இப்படி தான் நம்ம இன்விசிபிள் நாட் ஃபினிஷிங் வந்து பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த நெக்குக்கு நடுவில் இருந்துச்சு பார்த்தீங்களா ஃபேப்ரிக், அது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிட போகிறேன். கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் மாதிரி கொடுக்க போகிறேன். நாச்சஸ் கொடுத்துட்டோன்னா நம்ம திருப்பி அடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம லைனிங்கில் வந்து அந்த எட்ஜில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறோம், எட்ஜி ஸ்டிச் மாதிரி. இந்த ஸ்டிச் வந்து லைனிங் மேலே தான் இருக்கணும், மெயின் ஃபேப்ரிக் மேலே வந்து வந்துடக்கூடாது. இப்போ லைனிங் உள்ளே தள்ளிட்டோன்னா நம்மளோட நெக் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கும். இது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அயன் பண்ணி செட் பண்ணிட்டுக்கு அப்புறமா தான் இது வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு நெக்கோட ஷேப் வந்து கிடைக்கும். இங்கே நம்மளோட நாட்டும் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கு. நான் இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். இது மேலே எக்ஸ்ட்ராஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் விட்டுட்டு நம்ம நெக் கரெக்டாக எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்றதை பார்க்கும்போது நாட் வந்து கரெக்டாக பிளேஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நான் ஃப்ரண்ட்டோடைய நெக்கும் இதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணிட போகிறேன். எட்ஜ் ஸ்டிச் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டு நம்ம நெக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட நெக் ஷேப் வந்து கரெக்டாக வந்திருக்கும். இது வந்து வி லீஃப் நெக் இல்லையா, அனாய்டடான எட்ஜ் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்கணும். இதையுமே நீங்கள் நல்லா அயன் பண்ணி செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிரும். இதுக்கு மேலே நீங்கள் வந்து எந்த ஒரு ஸ்டிச்சும் வந்து போட தேவையில்லை. டாப் ஸ்டிச் மாதிரிலாம் போடுவோம் இல்லையா, அது வந்து போட தேவையில்லை. ஏன்னா அயன் பண்ணும் போதே அது வந்து பர்ஃபெக்டாக நின்றுடும். நெக்ஸ்ட் வந்து நான் ஸ்லீவ்ஸ் கண்டினியூ பண்ணுறேன். ஸ்லீவ்ஸில் வந்து எனக்கு லைனிங்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து கொடுத்துட்றேன். இது வந்து எனக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டு ஸ்லீவ்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஸோ ரெண்டுத்துக்குமே இந்த மாதிரி ஜாயிண்ட் வந்து கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய மெயின் ஃபேப்ரிக்கோடைய ராங் சைடு மேலே என்னுடைய லைனிங்கை வச்சுட்டு அட்டாச் பண்ணிடுறேன். என்னோட லைனிங்கில் வந்து ராங் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது இந்த ஒட்டு போட்டதோடைய ஸ்டிச்சஸ் தெரியும் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸும் மெயின் ஃபேப்ரிக்கோடைய ராங் சைடும் ஒன்றா மீட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நான் வந்து நார்மலாக வந்து லைனிங்கை வந்து அட்டாச் பண்ணுறேன் மெயின் ஃபேப்ரிக்கோட. எல்லா சைடுமே வந்து நம்ம இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடலாம்.
இதுக்கு வந்து நம்ம கீழே ஃபினிஷிங் குடுக்க வேணாம். ஏன்னா நான் வந்து கீழ பட்டி ஜாயினிங் மாதிரி பண்ண போறேன். ஸோ இதில வந்து நீங்க ஃபினிஷிங் குடுத்துட்டீங்க அப்டின்னா, இந்த 1/2 இன்ச் வந்து போயிடுச்சுன்னா, நம்மளால பட்டி ஜாயின் அப்போ அந்த 1/2 இன்ச் வந்து குடுக்க முடியாது. ஸோ இத வந்து நார்மலா அட்டாச் பண்ணிட்டோம்னா, இந்த 1/2 இன்ச்ச வச்சு நம்ம அந்த பட்டி ஜாயினிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க இங்க எந்த பட்டியும் ஜாயின் பண்ண போறது இல்ல அப்டின்னா, இங்க நார்மலா அடிச்சு திருப்புற மெத்தட்ல வந்து நீங்க ஃபினிஷிங் குடுத்துக்கலாம். ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ண மாதிரி நான் மத்த பார்ட்டுமே இதே மாதிரி லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்க வந்து ஒண்ணா அட்டாச் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஃப்ரண்டோடைய பார்ட். ஃப்ரண்ட்ல வந்து ஷோல்டர் டூ வேஸ்ட் டாட் எடுத்தோம் இல்லையா? அந்த 2 பீஸையுமே இப்ப நம்ம வந்து ஜாயின் பண்ண போறோம். இது வந்து சென்டர் பார்ட்டு. அது மேல வந்து இந்த மாதிரி நான் மிச்சம் இருக்கு இல்லையா? சைட் டாட் அந்த பார்ட்ட வந்து இது மேல வைக்கிறேன். எப்பவுமே இந்த ஷோல்டர் டூ வேஸ்ட் டாட் வந்து ஜாயின் பண்ணும்போது, ஷோல்டர்லேருந்து தான் நம்ம எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஷோல்டர்ல வந்து கரெக்ட்டா நம்ம பிளேஸ் பண்ணணும். அந்த 1/2 இன்ச் வந்து 2மே ஈக்குவலா மீட் ஆகுற மாரி வச்சுட்டு, நம்மளோட டாட்ட வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டே வரணும். பிரின்சஸ் கட்ல வந்து நம்ம வேஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா வந்து ஷோல்டர் டூ வேஸ்ட் டாட்ல வந்து ஷோல்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஷோல்டர்ல நீங்க கொஞ்சம் மேல கீழன்னு இறக்கிட்டீங்க அப்டின்னா, அது ஃபுல் ட்ரெஸ்லயுமே வந்து உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஷோல்டர்ல வந்து கரெக்ட்டா வைக்கணும். ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு, அந்த 1/2 இன்ச் அலவன்ஸ் குடுத்தோம் இல்லையா? அதில வந்து நான் அப்டியே ஸ்டிச் போட்டுட்டே வரேன். இது வந்து உங்களுக்கு பிரின்சஸ் கட் அளவுக்கு வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்காது. ஏன்னா டாட் வந்து நம்ம ரொம்ப கம்மியா தான் எடுத்திருப்போம். அண்ட் ஆல்சோ இது வந்து ஸ்ட்ரெய்ட்டா போறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பிரின்சஸ் கட்ட கம்பேர் பண்ணும்போது. ஸோ இத நீங்க ஈஸியாவே ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமா இருக்காது. இத ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது, இது இந்த மாதிரி ஒரு லுக்ல இருக்கும். ரொம்பவே மைல்டான ஒரு டாட் பிடிச்ச மாதிரி இருக்கும். இந்த ஒன் சைடுக்கு நான் பண்ண மாதிரியே, இன்னொரு சைடும் வந்து அதே மாதிரி பண்ண போறேன். இப்போ புடிச்ச இந்த டாட்ட வந்து நல்லா ஓப்பன் பண்ணி அயர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம பிரின்சஸ் கட் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் நம்ம வந்து ஷோல்டர் ஜாயினிங் வந்து பண்ண போறோம். ஷோல்டர் ஜாயினிங் வந்து நம்ம யூசுவலா பண்ணுவோம் இல்லையா? சேம் அதே மெத்தட் தான். 2 ஷோல்டரையுமே ஒண்ணா வச்சுட்டு, கரெக்ட்டா வந்து 2மே மீட் ஆகுற மாரி வைக்கணும். மேல கீழன்னு இல்லாம ஸ்ட்ரெய்ட்டா வச்சுட்டு, நம்மளுடைய ஷோல்டர்ல வந்து நல்ல லாக் ஸ்டிச் குடுத்து, ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட போறோம். 2 சைடுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன். நீட்டான லுக்ல வந்து நான் இந்த மாதிரி ஷோல்டர வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2மே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்க வந்து ஒண்ணா வச்சுட்டு, நம்ம இந்த மார்ஜின் ஜாயின் பண்ணுவோம் இல்லையா? அந்த 1 1/2 இன்ச்சஸ் வரைக்கும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத பார்க்கணும். மேல வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பீஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ராவ மட்டும் நம்ம வந்து லைட்டா கட் பண்ணி எடுத்துடணும். அந்த மார்ஜின் வரைக்கும் மட்டும் நீங்க கட் பண்ணா போதும். அத தாண்டி கட் பண்ண வேணாம். நீங்க எவ்வளோ மார்ஜின் குடுத்தீங்களோ, அது வரைக்கும் நீங்க இந்த மாதிரி பார்க்கலாம். வேஸ்ட்ல வந்து 2த்தையுமே வந்து ஒண்ணா வச்சுட்டு, மேல ஆர்ம் ஹோல்ல வந்து எங்க எக்ஸஸா இருக்கு அப்படின்றத பாருங்க. எனக்கு வந்து பேக்ல மட்டும் கொஞ்சம் எக்ஸஸா இருக்கிற மாரி இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, அங்க மட்டும் வந்து லைட்டா கட் பண்ணி விட்டுடுறேன். நீங்க 2 இன்ச்லாம் மார்ஜின் குடுத்துருக்கீங்க, இல்ல 1 இன்ச் மார்ஜின்லாம் குடுத்துருக்கீங்க அப்டின்னா, நீங்க வந்து அது வரைக்கும் பார்க்கணும். நான் வந்து 1 1/2 இன்ச்சஸ் மார்ஜின் குடுத்ததுனால அது வரைக்கும் பார்க்குறேன். கட் பண்ணிட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இப்போ இந்த பார்ட்ட வந்து அப்படியே நம்ம வந்து சென்டர் எடுக்க போறோம். ஆர்ம் ஹோலோடைய எண்டுல இருந்து 2 ஃபேப்ரிக்கையும் ஒண்ணா வச்சு புடிச்சுட்டே நான் வரேன். ஷோல்டர்ல சென்டர்ல எங்க அது வந்து டச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ஆல்ரெடி ஷோல்டர் ஜாயின் பண்ணோம் இல்லையா? அங்க வந்து இது வராது. சென்டர்ன்றது பேக்ல தான் நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டா அது ஜாயின் ஆன ஷோல்டர்ல வந்து கிடைக்காது. கொஞ்சம் தள்ளி தான் கிடைக்கும். உங்களுக்கு எங்க கிடைக்குதோ, அங்க வந்து சென்டர் மார்க் மாரி குடுத்துட்டு, நீங்க வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதே மாதிரி நான் இன்னொரு சைடுமே வந்து இந்த ஆர்ம் ஹோல் இருக்கு இல்லையா? இதோடைய சென்டர் பார்ட்ட வந்து நான் மார்க் பண்றேன். 2த்துலயுமே வந்து எனக்கு ஷோல்டர் அட்டாச் பண்ணத விட, பின்னாடி தான் எனக்கு வந்து சென்டர் கிடைச்சிருக்கு. நான் அத வந்து சாக்ல வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்லீவ்க்கு வந்து கீழ பட்டி ஜாயினிங் சொன்னேன் இல்லையா? அத வந்து பார்க்க போறோம். எப்படி பண்ணணும் அப்படின்றத. அதுக்கு வந்து இந்த மாதிரி நான் லைனிங் அண்ட் மெயின் ஃபேப்ரிக்க அட்டாச் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? அத அட்டாச் பண்ணிட்டு எக்ஸஸா இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிட்டு இப்ப நம்ம கீழ வந்து பட்டி வந்து எந்த மாரி வைக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து சாரீல வந்து என்ன மாரியான டிசைன்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க அனலைஸ் பண்ணிட்டு நீங்க வந்து வைக்கலாம். நான் வந்து இங்க பிளெயினா வைக்கணும் அப்படின்ட்டு நெனச்சேன். ஆனா வந்து எனக்கு பிளெயின் ஃபேப்ரிக் வந்து அவ்வளவா இல்லன்றதுனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த டிசைன்ஸ் இருக்கும் இல்லையா பார்டர்ல, அத வச்சே வந்து ஒரு பட்டி மாதிரி குடுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணேன். அந்த பட்டி குடுக்கறது மட்டும் இல்லாம, சென்டர்ல வந்து நம்ம பைப்பிங் மாதிரி ஒரு கோல்டன் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா? அத வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அழகா தெரியும். இந்த பீஸ் இருக்கு. இதுல தான் நான் வந்து எனக்கு அந்த பட்டி ஜாயினிங் வந்து குடுக்க போறேன். எனக்கு வந்து பட்டிக்கு வந்து 1 1/2 இன்ச்சஸ் வந்து வேணும். இதுதான் என்னோட எக்ஸாக்ட் வேல்யூ. நான் இங்க என்ன குடுக்குறேன்னா வந்து 4 இன்ச்சஸ் வந்து குடுக்குறேன். இந்த 4 இன்ச்சஸ் எதுக்கு? 1/2 இன்ச் வந்து அந்த பட்டிய ஜாயின் பண்றதுக்கு. 1 1/2 இன்ச்சஸ் எனக்கு ஃப்ரண்ட்ல தெரிய போற அந்த பட்டி. பேக்ல வந்து அந்த 1 1/2 இன்ச்சஸ் நான் ஃபோல்ட் பண்ண மாதிரி வைக்க போறேன். அதுக்கு ஒரு 1 1/2 இன்ச்சஸ் பிளஸ் 1/2 இன்ச் வந்து அந்த பேக்ல வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு. ஸோ மொத்தம் 4 இன்ச்சஸ் வந்து எனக்கு தேவைப்படும். இத நான் எப்படி பண்ணுவேன்றத நீங்க பார்க்க போறீங்க.
நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 4 இன்ச்சஸ் வந்து கட் பண்ணிக்கிறேன் லென்த் வைஸ். இந்த மாதிரி டிசைனில் வந்து உங்களுக்கு எது வேணும் அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த பர்பிள் கலரில் மேலே இருக்கு இல்லையா, இதை மட்டும் தான் நான் வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து என்னுடைய பட்டிக்கு வந்து வைக்க போகிறேன். கீழே இருக்க இந்த டபுள் கலர்ஸில் வர்றது வந்து நான் வைக்க போகிறது கிடையாது. மேலே இருக்க அந்த பர்பிள் கலர் மட்டும் தான் நான் வைக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து மடித்து பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து அது கரெக்டாக வருதா 1.5 இன்ச்சஸில் அப்படின்றத பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து நான் இந்த மாதிரி ஸ்லீவ்ஸில் வந்து வச்சு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த பர்பிள் கலரில் ஒரு 1/2 இன்ச் வந்து நம்ம மேலே அட்டாச் பண்ணுறதுக்கு விட்டுட்டு மேலே இப்படி வைக்கிறேன். மிச்சம் 1.5 இன்ச்சஸை 1.5 இன்ச்சஸ் வச்சுட்டு பேக்குக்கு வந்து இதே மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி வைப்போம் இல்லையா, அதையும் வந்து வச்சு பார்த்துடுறேன். இந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது நமக்கு ஓரளவு வந்து ஐடியா கிடைக்குது எப்படி இருக்கும் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டுத்துக்குமே நடுவில் வந்து ஒரு கோல்டன் கலர் லைன் மாதிரி எனக்கு தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த சாரீலேயே வந்து சின்ன பார்டர் வந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. அந்த கோல்டன் கலர் வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் மாதிரி தான் இருக்குது. அந்த ஸ்ட்ரெயிட் பீஸை அப்படியே கட் பண்ணி நான் இங்கே வந்து வச்சு பார்க்க போகிறேன். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த சாரியில் வந்து சின்னதாக ஒரு கோல்டன் பார்டர் மாதிரி இருக்குது அப்படின்றத. அது வந்து மொத்தமாகவே ஒரு 1 இன்ச் அளவு தான் இருந்துச்சு. ஸோ நான் அதை என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இந்த லுக் தான் வந்து நான் க்ரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறது. இதுக்கு வந்து நான் அந்த த்ரெட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணி பைப்பிங் ரெடி பண்ணலை. பட் அது பண்ணிங்கன்னா இன்னுமே லுக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும். நான் இதை பண்ணிட்டு தான் அது வந்து எனக்கு தோணுச்சு. நான் இங்கே நார்மலாக வந்து இதை டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த பர்பிளில் வந்து 1/2 இன்ச் உள்ளே போகும் இல்லையா, அந்த 1/2 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வரேன். ஸோ உங்களுக்கு அந்த 1/2 இன்ச் ஸ்டிச் போக மிச்சம் கோல்டனில் வந்து சும்மா ஒரு பைப்பிங் அளவு தான் உங்களுக்கு வெளியே தெரியும் மடிக்கும் போது. இதை நம்ம நல்ல பக்கம் தானே பண்ணோம். ஸோ இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி பார்த்தோன்னா நமக்கு அந்த கோல்டன் கலர் வந்து வெளியே கொஞ்சமாக தெரியும். இதுதான் நான் சொல்லியிருந்தேன் அந்த பைப்பிங் ஃபினிஷ். இப்போ இதை நம்ம ஸ்லீவ்ஸில் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய ஸ்லீவோடைய ராங் சைடு இருக்கு இல்லையா, ராங் சைடு வந்து இந்த பட்டி இருக்கு இல்லையா, பட்டியோட நல்ல பக்கம் வச்ச மாதிரி நான் இங்கே ஒரு ஸ்டிச் வந்து போட்டுகிட்டே வரேன். இதை இப்போ ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த எட்ஜில் வந்து ஒரு கார்னர் ஸ்டிச் வந்து போட்டுடலாம். அதை நம்ம திருப்பிட்டு பார்த்தோன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் ஒரு லுக்கில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கோல்டன் பைப்பிங் இருக்கு இல்லையா, இது அப்படியே வந்து நம்ம முன்னாடி பக்கம் வந்து வைக்க போகிறோம். வச்சுட்டு கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டிச் வந்து போட போகிறோம். இந்த ஸ்டிச் வந்து அந்த கோல்டன் கலர் மேலே போடக்கூடாது, பர்பிள் கலரில் இருக்கு இல்லையா ஃபேப்ரிக், அங்கே தான் நம்ம அந்த ஸ்டிச் வந்து போடணும். ஓகே, அந்த 1/2 இன்ச் வந்து கரெக்டாக நம்ம வந்து வச்சுட்டு அங்கே வந்து நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட்டு இதை செட் பண்ணிட போகிறோம். இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் போது ஒரு ஸ்டெப்லையுமே அயன் பண்ணி நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து இன்னும் நீட்டாகவே வரும். ரொம்ப பிடிச்சி இந்த பட்டியை இழுத்து ஸ்டிச் பண்ணாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு க்ராஸாலாம் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக செட் ஆகி வரும். இதோட லுக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா அயன் பண்ணி செட் பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்லீவ்ஸ்க்கும் இதே ஃபினிஷிங் வந்து நான் பண்ணி எடுத்து வச்சிட போகிறேன். அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ஜாயினிங்க்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த ஆர்ம்ஹோலோடைய சென்டர் பார்ட் வந்து மார்க் பண்ணிடணும். அதே மாதிரி நம்ம ஸ்லீவுக்குமே அதே மாதிரி மார்க் பண்ண போகிறோம். ஸ்லீவ் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து மார்ஜின்லேருந்து ஒன்றா எடுத்து பிடிச்சிட்டே வந்துட்டு அதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் வந்து நம்மளுடைய ஸ்லீவ்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். நான் இங்கே வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த 2 சென்டரையுமே ஒன்றா வச்சு நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து இப்போது ஜாயின் பண்ண போகிறோம். நான் வந்து ஸ்லீவ்ஸ் எப்பவுமே இந்த மாதிரி சென்டர்லேருந்து தான் ஜாயின் பண்ணுவேன். ஏன்னா வந்து சப்போஸ் நம்ம ஸ்டார்டிங்லேருந்து வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு நடுவில் ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஃபுல்லுமே பிரிக்க வேண்டியதாக இருக்கும். சென்டர் வந்து ஒழுங்காக அலைன் ஆகலைன்னா நல்லா இருக்காது. ஸோ நான் எப்பவுமே வந்து சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ வந்து இன்னொரு பாதியை நம்ம தைக்கணும் இல்லையா, ஸோ அதே மாதிரி நம்ம சென்டரில் லாக் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லையா, அதே இடத்துல மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு ஸ்ட்ராங்காக லாக் ஸ்டிச் போட்டுட்டு கண்டினியூ பண்ணிகிட்டே வரணும். இந்த ஒன் சைட் கம்ப்ளீட் பண்ண மாதிரியே நான் இன்னொரு சைடும் வந்து ஸ்லீவ்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துடுறேன். இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய யோக் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம சைட் ஜாயினிங் வந்து இப்போ பண்ண மாட்டோம், பாட்டமாக அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சைட் ஜாயினிங் வந்து பண்ணுவோம். ஸோ நமக்கு டாப் போர்ஷன் வந்து பக்காவாக எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது எல்லாத்தையுமே நான் அட்டாச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்படி தான் நம்மளுடைய ஃபினிஷிங் வந்து இருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக வந்து இது உங்களுக்கு இருக்கும். ஆல்சோ நீங்கள் வேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அண்ட் பேக்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இது ஏன்னா நம்ம வந்து சென்டரில் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா ஃப்ரண்ட்டில், ஸோ அப்படி தான் இருக்கும். நீங்கள் அதை பற்றி வரி பண்ணிக்க வேண்டாம். அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய இந்த வேஸ்ட்டை வந்து மெஷர் பண்ணிக்க போகிறேன். 2 சைடும் வந்து மார்ஜின் 1.5 இன்ச்சஸ் இருந்துச்சு இல்லையா, அது ரெண்டுத்தையுமே மார்க் பண்ணி வச்சுடுறேன். சென்டரில் நம்மளுக்கு வேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, வெளியே நமக்கு தெரியுது, அதை மட்டும் நான் வந்து இப்போ மெஷர் பண்ணிக்க போகிறேன். பேக்குக்கும் மெஷர் பண்ணிப்பேன், அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் மெஷர் பண்ணிக்க போகிறேன். பேக்குக்கு வந்து எனக்கு 16.75 வந்து இருக்குது. ஃப்ரண்ட்டும் வந்து நான் அதே மாதிரி மெஷர் பண்ணிகிட்டே வரேன். சைடில் ரெண்டுமே மார்ஜின் வந்து விட்டுட்டு சென்டர் மட்டும் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மெஷர் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இங்கே 16 இன்ச்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு எவ்வளோ வருதோ நம்ம அதை வந்து எடுத்துக்கணும். இந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு தான் நம்ம கீழே பாட்டம்க்கு ப்ளீட்டட் டிசைனும் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த ப்ளீட்டட் டிசைனுக்கு உள்ளே இருக்கிற ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, அதுக்கும் நம்ம லைனிங் வந்து இதை வச்சு தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இப்போ நான் உங்களுக்கு ஒன் சைடு வந்து கம்ப்ளீட் பண்ணதை வந்து காட்டுறேன். நான் பேக்கில் வந்து லைனிங்கும் அட்டாச் பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த ப்ளீட்ஸுமே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். மேலே வந்து உங்களுக்கு ப்ளீட்டட் டிசைன்ஸ் இருக்கும். உள்ளே வந்து நான் ஏ லைன் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். பேக்குக்கு வந்து நான் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இது வந்து நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு லுக் இருக்கும். நான் பாதி தான் அயன் பண்ணியிருந்தேன், ஃபுல்லாக இன்னும் நான் அயன் பண்ணலை. ஜஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சு விட்டு காட்டுறேன். உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து நல்லாவே அரேஞ்ச் ஆயிருக்கு. இதோட உள்பக்கம் வந்து நான் இந்த மாதிரி கிரேப்பில் வந்து ஏ லைனில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஏ லைனை வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும், இதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஆல்சோ நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா இந்த ஜாயினிங்கில் வந்து உங்களுக்கு உள்ளே வந்து ஜாயிண்ட்டே தெரியாது. பொதுவாக நம்மளுக்கு வந்து ரெண்டுமே வந்து ஜாயின் பண்ணது வந்து உள்ளே வந்த ரா எட்ஜஸ் வந்து தெரியும். ஆனால் இந்த மெத்தடில் வந்து உங்களுக்கு உங்களோட லைனிங்கோடைய ரா எட்ஜஸும் தெரியாது, மெயின் ஃபேப்ரிக் ரா எட்ஜஸும் தெரிய போகிறது கிடையாது. இப்போ நம்ம இந்த லைனிங்கில் வந்து கிரேப் கொடுத்துருந்தோம் இல்லையா, இந்த கிரேப்பை வந்து ஏ லைனில் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இது ரெண்டுத்தோடைய வேஸ்ட் ரவுண்ட் இப்போ மெஷர் பண்ணோம் இல்லையா, அது ரெண்டுமே எடுத்துக்கிறேன். அது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டுமே ஆட் பண்ணிட போகிறோம். ஸோ 16 + 16.75 is equal to 32.75. ஓகே, இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம 4 ஆல் டிவைட் பண்ணணும். ஏன்னா நம்ம ஃபோல்டரில் வச்சு தான் நம்ம வந்து வேஸ்ட்டில் வந்து கட் பண்ணுவோம். ஸோ 4 ஆல் டிவைட் பண்ணிக்க போகிறோம். 4 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8.18 வந்து கிடைக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் நம்ம ப்ளீட்டட் டிசைனுக்குமே சரி அண்ட் உள்ளே இருக்கிற லைனிங்க்குமே வந்து கட் பண்ண போகிறோம். இதை நம்ம இப்போ எப்படி ஏ லைனில் கட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் பேப்பர் ஃபோல்டிங்கில் வந்து காட்டுறேன். இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய கிரேப் ஃபேப்ரிக்கே வந்து ஃபோல்ட் பண்ண போகிறீங்க. இதை வந்து நீங்கள் 2 மீட்டர், 2.5 மீட்டர், 3 மீட்டர், 3.5 மீட்டரில் கூட செஞ்சுக்கலாம். இது வந்து பேசிக்கலி உங்களுடைய சைஸை பொறுத்து இருக்குது. நீங்கள் ரொம்ப லீனாக இருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 இன்ச்சஸ்லேயே வந்து கரெக்டாக இருக்கும் ஏ லைனுக்கு. இல்லை ஹெவி சைஸாக நீங்கள் செய்ய போகிறீங்க, இன்னும் கம்ஃபர்டபுளாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 2.5 இன்ச்சஸ், 3 இன்ச்சஸே உங்களுக்கு வந்து கரெக்டாகவே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபேப்ரிக்கில் வந்து நான் உங்களுக்கு எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்றத இங்கே நான் காட்டுறேன். இது வந்து நான் வந்து ஒரு 3 மீட்டர் ஃபேப்ரிக்கில் வந்து நான் இங்கே கட் பண்ணுறேன். இப்போ அப்படியே நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை இன்னொரு ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு சைடு வந்து ஃபோல்டட் எட்ஜ் இருக்கும், இன்னொரு சைடு வந்து 2 ஓப்பனிங் மாதிரி தெரியும். இப்போது இந்த மாதிரி கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வேஸ்ட்டை வந்து மார்க் பண்ணணும். வேஸ்ட் வந்து இப்போ நம்ம எவ்வளோன்னு பார்த்தோம், 8.18ன்னு பார்த்தோமா. இதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடணும். அடுத்து வந்து மார்ஜின் மார்க் பண்ணணும். ஓகே, மார்ஜின் வந்து 1.5 இன்ச்சஸ் வந்து நம்ம கொடுத்துருந்தோம். அந்த 1.5 இன்ச்சஸ் மார்ஜினுமே இங்கே வந்து மார்க் பண்ணிடணும். நீங்கள் என்ன மார்ஜின் கொடுத்தீங்களோ அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த வேஸ்ட்டில் வந்து நீங்கள் பாடி மெஷர்மெண்ட் அப்போ எடுத்தோம் இல்லையா ஒரு வேஸ்ட்டு, அதுவோ இல்லை யோக் மார்க்கிங் கட்டிங் பண்ணோம் இல்லையா, அப்போ பண்ணதோ பண்ணக்கூடாது. உங்களுக்கு தைச்சி முடிச்சுட்டு என்ன கிடச்சிச்சோ அதை தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போது மேலே என்ன மார்க் பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சு. கீழே எப்படி மார்க் பண்ணணும், அதுவும் ஏ லைனாக இருந்தால் எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வேஸ்ட் எவ்வளோ இருந்துச்சு, 8.18 இருந்துச்சு இல்லையா, அந்த 8.18 வந்து நம்ம அப்படியே கீழே வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த கீழே வந்து உங்களுடைய லென்த்து, நீங்கள் எந்த லென்த் வந்து வச்சுருக்க போகிறீங்களோ அந்த லென்த்தை வந்து இங்கே மார்க் பண்ணிக்கணும். பொதுவாக நீங்கள் மெயின் ஃபேப்ரிக் எந்த லென்த் எடுத்திருக்கீங்க, ஃபுல் லென்த் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை விட ஒரு 3 or 4 இன்ச் வந்து கம்மியாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதே இன்ச் எடுத்துட்டோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபேப்ரிக் ஃபால் ஆகி உங்களுக்கு கீழே வந்து மெயின் ஃபேப்ரிக்கை விட அதிகமாக அது தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் மெயின் ஃபேப்ரிக்கை விட ஒரு 3 to 4 இன்ச்சஸ் வந்து கம்மியாக எடுக்கிறது ரொம்பவே ப்ரிஃபர்டான ஒரு லென்த்து. இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு என்னோடய வேஸ்ட்டில் எவ்வளோ இருந்துச்சோ அதையே வந்து கீழே மார்க் பண்ணிக்கிறேன், 8.18. ஓகே, இதுக்கு கூட வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்கள் 6 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ணலாம். பொதுவாக ஏ லைன்னாலே ஒரு 6 இன்ச்சஸ்க்கு மேலே வந்து ஆட் பண்ணணும். ஸோ 6லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஒரு 10 to 15 இன்ச்சஸ்க்குள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கிராஸ் லைன் இருக்குல்ல, லாஸ்ட்டில் மார்ஜின் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்ஜினை வந்து இது கூட கனெக்ட் பண்ணிடணும். கீழே வந்து நீங்கள் மார்ஜினுக்கு அலவன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம 10 இன்ச்சஸ் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்குள்ளவே நம்மளோட மார்ஜினை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஓகே, ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணிட்டாலே போதும். இப்போ இதோட ஷேப் வந்து நமக்கு ஏ மாதிரி வரும். இப்போது இதை அப்படியே விட்டுட்டோன்னா அது வந்து பெரிய மிஸ்டேக். ஏன்னா ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இந்த கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிராஸ் வந்து ஃபால் ஆகி சைடில் மட்டும் ஒரு மாதிரி ஷார்ப்பாக வந்து ஃபால் ஆகும். இது வந்து எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களோட லென்த் என்னன்னு டிசைட் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய ஆக்சுவல் லென்த் வந்து 43 இன்ச்சஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஆனால் இப்போ வந்து நீங்கள் 43 இன்ச்சஸ் எடுக்கக்கூடாது, அதை விட ஒரு 3லேருந்து 4 இன்ச் கம்மியாக எடுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து நான் என்னோட ஃபுல் லென்த் தான் காமிச்சிருக்கேன். பட் ஆக்சுவலி நம்ம எடுக்க வேண்டியது வந்து நம்மளோட ஃபுல் லென்த்லேருந்து
ஒரு 3 இன்ச்சஸாவது மைனஸ் பண்ணிட்டு எடுக்கணும். ஸோ ஒரு 40 இன்ச்சஸ் வந்து உள்ள லைனிங்க்கு வந்து நீங்க குடுத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் லென்த். பிளஸ் ஒரு 1/2 இன்ச் குடுத்து சீம் அலவன்ஸும் நான் வந்து இங்க குடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு 40 பிளஸ் 1/2 இன்ச் குடுத்தா 40.5 இன்ச்சஸ் வந்து இருக்கும் என்னோட லென்த். இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல எனக்கு 40.5 இன்ச்சஸ் லென்த் இருக்கிற மாதிரி இந்த கிராஸ் எடுத்தோம் இல்லையா, இங்கேயும் அதே லென்த் வந்து நான் எடுக்க போறேன். இங்க வந்து உங்களுக்கு பேப்பர் அப்படின்றதுனால நான் ஸ்கேல்ல வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இந்த பேப்பரை வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன். எனக்கு 17.9 மாதிரி வருது. இப்போ இந்த 17.9 இந்த கிராஸ்ல வந்து நான் மெஷர் பண்ணணும். ஓகே, இது மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மேலே வருது. நம்ம யூஸ்வலாக அந்த பேப்பர் முடிஞ்ச இடத்த விட கொஞ்சம் வந்து மேலே வந்துருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து உங்களோட லென்த்தை வந்து கிராஸில் மெஷர் பண்ண போகிறீங்க. இது வந்து கொஞ்சம் தான் நம்ம வந்து கிராஸ் வச்சுருக்கோம். சப்போஸ் 3 மீட்டர்லாம் நம்ம மார்க் பண்ணும் போது கண்டிப்பாக வந்து அதிகமாக வந்து கிராஸ் போயிருக்கும். இங்கே பேப்பருன்றதுனால நான் கொஞ்சம் கிராஸ் தான் வந்திருக்கு. இங்கே நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிராஸாக வந்தால் எப்படி வரும் அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் நோட்டில் மார்க் பண்ணுறேன் இல்லையா, இப்போ அதுதான் நம்மளுடைய சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஏ லைன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ கிராஸ் வந்து இந்த சைடு வந்து போகும். இந்த கிராஸில் வந்து இப்போ நம்ம அந்த 17.9 வந்து மெஷர் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ மேலே வந்திருக்கு. ஸோ இந்த மேலே வந்து நீங்கள் மார்க் பண்ணால் மட்டும்தான் அந்த கிராஸாக போகுது பார்த்தீங்களா, ஒரு மாதிரி ஷார்ப்பாக வரும் இல்லையா, அதை வந்து அவாய்ட் பண்ண முடியும். அதை வந்து நம்ம இப்போ மார்க் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து அதை கர்வாக கொண்டு போகணும். அந்த கர்வாக எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, உங்களுடைய வேஸ்ட் கீழே மார்க் பண்ணியிருக்கீங்களே 8.1, அந்த 8.1 லைனில் இருந்து நம்ம இப்போ புதுசாக மார்க் பண்ணோம் இல்லை லென்த் அந்த கிராஸில், அது கூட ஒரு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கர்வ் வந்து வரையணும். அந்த 8.1க்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த கர்வ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். சென்டரில் வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. வெறும் அந்த சைடில் மட்டும்தான் அந்த கர்வ் வந்து கொடுக்கணும். ஓகே, இந்த கர்வ் எப்படி உங்களுக்கு கொடுக்குறதுன்னு தெரியலனா அந்த கிராஸ் வச்ச மாதிரியே இதுவும் நீங்கள் மெஷர் பண்ணிகிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு கிராஸ் லைன் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து என்னுடைய லென்த். உங்களுடைய லென்த் இந்த மாதிரி எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி தான் இந்த ஏ லைன் வந்து மார்க் பண்ணணும். இது வந்து நீங்கள் ஃபேப்ரிக் அதிகமாக கிராஸ் அதிகமாகிட்டே போகலாம். இப்போ நான் இதை கட் பண்ணுறேன் இல்லையா, இதே மாதிரி தான் என்னோட கிரேப் ஃபேப்ரிக்கை வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை தான் நான் வந்து பேக்கில் வந்து ஜாயின் பண்ணியும் வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போ ஃப்ரண்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே இப்போ பார்க்கலாம். நான் வந்து 3 மீட்டர்ஸில் வந்து இதை வந்து எடுத்திருந்தேன். இதுதான் எனக்கு கிடைச்சிருக்க ஏ லைன். ஓகேவா, உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ கிராஸாக போயிருக்கு அப்படின்றது. நீங்கள் ஃபேப்ரிக் எடுக்கிறதுக்கு பொறுத்து உங்களோட மீட்டர்ஸ் எவ்வளோ போதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கிராஸ் வந்து கிடைக்கும். லைனிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ எப்படி கட் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ப்ளீட்ஸ் தான் நான் வந்து இங்கே எடுத்துகிட்டு இருக்கேன். இதோட ப்ளீட்ஸ் கால்குலேஷன், இது எப்படி எடுக்கணும், எவ்வளோ ஃபேப்ரிக் இருந்தால் எவ்வளோ எடுக்கணும், இல்லை நம்ம எடுக்க போகிறதுக்கு எவ்வளோ ஃபேப்ரிக் தேவைப்படும் அப்படின்றது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து உங்களுக்கு ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுறேன். ப்ளீட் கால்குலேஷன் ஃபார் ஸ்கர்ட்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா இதுலேயே உங்களுக்கு சொன்னோன்னா ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகி நிறைய டாபிக்ஸ் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதை நான் டெடிக்கேட்டடாக இன்னொரு வீடியோவில் போடுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் தெளிவாகவே அது புரியும். இங்கே வந்து நான் ப்ளீட்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபைன் பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அதை எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்றத உங்களுக்கு அந்த வீடியோ வந்து சீக்கிரமே வரும். ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக பாருங்கள். இங்கே வந்து நான் ஆல்ரெடி அதை ப்ளீட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நான் அதை வந்து இப்போது வெறும் ப்ளீட் மட்டும் ஃபோல்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி பின் குத்தி வச்சுட்டேன். இங்கே நான் மெஷர் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். கரெக்டாக என்னோட ஃப்ரண்ட்டோடைய மெஷர்மெண்ட் வந்து வந்திருக்கு. 16 இன்ச்சஸ் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ப்ளீட்டிங்கோடைய முதல் ட்ரிக்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டுக்கு அப்புறமா கண்டிப்பாக வந்து அயர்ன் பண்ணி செட் பண்ணணும். நீங்கள் அயர்ன் பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ண ப்ளீட்ஸ் மொத்தமே போயிடும். டைரெக்டாக மிஷினில் உட்காந்து நீங்கள் ப்ளீட்ஸ் எடுக்கிறத விட இது வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான மெத்தட். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளீட்ஸை வந்து எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பின் வந்து குத்தி அந்த ஃபேப்ரிக்கோட செக்யூர் பண்ணிக்கோங்க. செக்யூர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அயர்ன் பாக்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளீட்ஸை நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ப்ளீட்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி எப்போவுமே ஒரு ஸ்டேயோடு இருக்கும். ஸோ நீங்கள் மிஷினில் வச்சு தைக்கும் போது அது மூவ் ஆகிட்டே இருக்காது உங்களோட ஃபேப்ரிக்கு. ஓகே, இதை நீங்கள் அப்படியே ஒரு ஜாயிண்ட் நீங்கள் ஒரு ஸ்டிச் கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய அவசியமே வராது. இது நான் பாருங்கள் நல்லா அயர்ன் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து இழுத்து நம்ம அயர்ன் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இதோட ப்ளீட்டிங் வந்து வந்திருக்க போது. நான் வந்து சின்ன ப்ளீட்ஸாக இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கேன். பெரிய ப்ளீட்ஸ் மாதிரி எடுக்காமல் சின்ன ப்ளீட்ஸ் வச்ச மாதிரி நான் எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த ப்ளீட்டோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது, இதோட லுக் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்மளோட லைனிங்கில் வந்து நம்ம கீழே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் வந்து போட்டுடணும். அப்போ தான் அதோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் உள்ள. இப்போ நம்ம இந்த யோக்கோட நம்மளோட ஏ லைன் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா லைனிங், அதை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்ம யோக்கோடைய ராங் சைட் மேலே நம்மளோட லைனிங் இருக்கு இல்லையா, இந்த லைனிங்கோடைய ராங் சைட் வந்து வைக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி வச்சாதான் நமக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கு நீட்டான ஒரு ஃபினிஷிங் வந்து நம்மளோட லைனிங்கில் இருக்கும். ஓகே, நம்ம சைடு வந்து ஃபோல்ட் ஆயிருக்கும், நமக்கு வெளிப்பக்கம் வந்து இது வந்து அழகான நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும் இதை ஜாயின் பண்ணிட்டுக்கு அப்புறமா. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டான ஒரு
ஃபினிஷிங் வந்து கிடச்சிருக்கும். ரா எட்ஜஸ் வந்து இருக்காது. அடுத்தது வந்து நம்மளோட ப்ளீட்ஸை வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ளீட்ஸ் அயர்ன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, செட் பண்ணி, அந்த செட் பண்ண ப்ளீட்ஸை வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து ரஃப்பான ஒரு ஸ்டிச் தான். நம்ம வெறும் ப்ளீட்ஸை வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். இப்போ வந்து நம்ம ப்ளீட்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுட்டோம். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட யோக்கோட அதை ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம யோக்கோடைய சென்டர் பார்ட் மாதிரி இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நாட்ச் மாதிரி நான் கொடுத்துடுறேன். அண்ட் அதே மாதிரி அந்த ப்ளீட்ஸோடைய சென்டர் பார்ட்டுக்கும் வந்து ஒரு சென்டர் எடுத்து அதுக்கு வந்து நாட்ச் மாதிரி கொடுத்துட்றேன். இது ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இஃப் சப்போஸ் உங்களுடைய ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரஸாக இருக்குது, இல்லை தள்ளி போயிருந்தாலுமே நமக்கு சென்டராக வந்து ப்ளீட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கணும். நீங்கள் சைட்லேருந்து அட்டாச் பண்ணிகிட்டே வந்துட்டீங்க அப்படின்னா ப்ளீட்ஸ் வந்து க்ராஸாக போகிற மாதிரி லுக் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து சென்டரில் செக்யூர் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே போகிறேன். இதை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை நல்ல ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன். இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்கோட ப்ளீட்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி உள்பக்கமும் வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. எங்கேயுமே வந்து அந்த ரா எட்ஜஸ் வந்து நமக்கு தெரிய போகிறது கிடையாது. இப்போ வந்து ப்ளீட்ஸ் வந்து நீட்டாக அரேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்றத பாருங்கள். ஏதாச்சும் ஒரு இடத்துலையாச்சும் உங்களுக்கு வந்து நல்லா இல்லாத மாதிரி இருந்தால் உடனே ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ப்ளீட்ஸ் வந்து ராங்காக இருந்துச்சுன்னா பார்க்க நல்லா இருக்காது. நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கவுனுடைய ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இது ஜஸ்ட் வந்து வெறும் சைட் ஜாயினிங் தான். சைட் ஜாயினிங் வந்து நமக்கு யூஸ்வலாகவே தெரியும் எப்படி பண்ணணும் அப்படின்றது. இதுவும் அதே மெத்தடில் தான் நம்ம பண்ண போகிறோம். நம்மளோட மார்ஜினை வந்து மார்க் பண்ணி இங்கே வந்து நான் லைன்ஸ் வரைஞ்சிருக்கேன். 1.5 inches மார்ஜினை வந்து வரைஞ்சிட்டு இப்போ வந்து நான் அங்கே வந்து ஒரு லைன் போட்டுட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரப்போகிறேன். ஓகே, யோக் வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றது. கீழே மட்டும் நமக்கு பாட்டமில் வந்து ஒரு டவுட் இருக்கும் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்றது. நான் இங்கே எப்படி ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்னா, நம்மளோட லைனிங் தனியாகவும் மெயின் ஃபேப்ரிக் தனியாகவும் ஜாயின் பண்ண போகிறேன். இது ஏன் அப்படி நான் பண்ண போகிறேன் அப்படின்னா, சம்டைம்ஸ் வந்து நம்ம லைனிங்கை வந்து கம்மியாக கட் பண்ணியிருப்போம் அண்ட் மெயின் ஃபேப்ரிக் வந்து கொஞ்சம் நிறைய ஃப்ளேரோடு இருக்கும். நீங்கள் அதை லைனிங்கோட சேர்த்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் ஃபேப்ரிக் வந்து மூவ் ஆகவே இடம் இல்லாமல் ஒரு மாதிரி சிக்கின மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, தனித்தனியாக அட்டாச் பண்ணணும். நீங்கள் கம்மி லைனிங் கொடுத்துருந்தா கூட உங்களோட மெயின் ஃபேப்ரிக் வந்து நல்ல ஃப்ளேர் வந்து காமிக்கும். ஸோ அதை நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். வேஸ்ட் வரைக்கும் இதை வந்து நான் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடுறேன். இங்கே நான் யோக் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இல்லையா. நெக்ஸ்ட் வந்து நான் 1.5 inches வந்து மார்க் பண்ணிகிட்டே வரேன். ஓகே, இங்கே வந்து சாக்கில் 1.5 inches மார்க் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து கிராஸ் அது எப்படி போதோ அதே மாதிரி மார்க் பண்ணிகிட்டே வரேன். இங்கே வந்து ஒரு 4 to 5 inches வரைக்கும் தான் இந்த 1.5 inchஸில் வந்து நம்ம ஸ்டிச் போட போகிறேன். கரெக்டாக ஒரு 5 inches வரைக்கும் அந்த 1.5 inchஸில் ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கே வரைக்கும் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல அந்த 4 ஃபேப்ரிக்ஸும் வந்து ஒன்றா இருக்கான்ட்டு நல்லா பார்த்துட்டு நல்ல ஒரு லாக் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஒரு 1 inch அளவுக்கு மார்ஜின் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து நல்லா டைட்டாக போட்டுடணும். இந்த மாதிரி நம்மளோட கிரேப் ஃபேப்ரிக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் தனித்தனியாக பிரிச்சுட்டு அந்த கிரேப்பை வந்து நம்ம ஓரமாக எடுத்துகிட போகிறோம். மேலே இருக்கிற கீழே இருக்கிற ரெண்டுத்தையுமே வந்து இந்த மாதிரி தனியாக எடுத்து விட்டுட்டு வெறும் இந்த மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம். இப்போ இந்த ஸ்டிச் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிரேப் ஃபேப்ரிக் வந்து மேலே வந்து நான் தூக்கி பிடிச்சிருக்கேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தோடைய லைனிங்குமே அங்கே வந்து மேலே நான் வச்சுருக்கேன். இப்போ இங்கே வெறும் மெயின் ஃபேப்ரிக் மட்டும்தான் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம லாக் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருப்போம் இல்லையா ஒரு இடம், அந்த இடத்துக்கு கீழே கரெக்டாக வந்து இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் அட்டாச் பண்ண போகிறோம். இங்கே வந்து உங்களோட கிரேப் வந்து வரக்கூடாது. இங்கே வந்து நீங்கள் போக போக ஒரு 1 inch வந்து கொடுத்தாலே போதும் மார்ஜின். ஏன்னா இது வந்து நம்ம கீழே பாட்டமில் வந்துருச்சு. ஸோ வந்து ஒரு 1 inch வந்து போதும். 1.5 inches கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. வெறும் இந்த மெயின் ஃபேப்ரிக் மட்டும் நான் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த எண்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டு நல்ல ஒரு லாக் ஸ்டிச் போட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். இப்போ வந்து கிரேப் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மெயின் ஃபேப்ரிக் இருக்குது இல்லையா, இந்த மெயின் ஃபேப்ரிக்கை வந்து நம்ம ஜாயிண்ட் கொடுத்தோம் பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்லேருந்து, அந்த ஃபஸ்ட்டு இடத்துல வந்து ஒரு சைடில் ஒரு நாட்ச் மாதிரி கொடுக்க போகிறோம். நம்ம நெக்குக்கெல்லாம் ஒரு நாட்ச் கொடுப்போம் இல்லையா, ஸ்டிச்சுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நாட்ச் வந்து கொடுக்க போகிறோம். இங்கே வந்து 1 inchக்கு மேலே கேப் இருக்குது இல்லையா, ஸோ தட் உங்களுக்கு கொஞ்சம் பெரிய நாட்ச் மாதிரி இருக்கும். ஆனால் இந்த நாட்ச் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வந்து இது கட் ஆகியிருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மெயின் ஃபேப்ரிக்கை அப்படியே வந்து உள்ளே ஃபோல்ட் பண்ணி விட போகிறோம். ஓகே, இப்போ இந்த கிரேப்பில் வந்து ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட்டு முடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அப்படியே நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். இதை கண்டினியூ பண்ணும்போது நடுவில் அந்த மெயின் ஃபேப்ரிக் வந்து வரக்கூடாது. நல்லா வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளின மாதிரி பிடிச்சிக்கணும். அதுக்காக தான் நம்ம அந்த கட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த கட் கொடுத்ததுனால அது ஈஸியாகவே உள்ளே போயிடும், நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. வெறும் இப்போ இந்த கிரேப்பை மட்டும் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த லாக் ஸ்டிச் கொடுத்தோம் இல்லையா, அங்கேருந்து கரெக்டாக வந்து உங்களோட ஸ்டிச் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. இதையும் அதே மாதிரி கீழே ஃபோல்ட் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிட போகிறோம். இதை வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபுல் கவுன் வந்து ரெடி ஆகிடுச்சு.
இங்கே வந்து நான் நாட்டுக்கு வந்து பெட்டல் மாதிரி டாசல்ஸ் வந்து பண்ணியிருப்பேன். இது எப்படி பண்ணேன் அப்படின்ற ஷார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.